பீச் நல்லா இருக்குல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஹிஸ்ட்ரி வாத்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு vlog போட்டிருக்கோம். ஒரு 2 days ட்ரிப். லாஸ்ட்டாக வட்டவடாவில் போட்டது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம நிலமை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆலப்பி. ஃபஸ்ட்டு டே ஒண்டர்லேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா 12 மணிக்கு செக்இன் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி தேனியிலேருந்து முன்னாடி போகணுன்னாலும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதனால் சீக்கிரம் போகணுன்றதுக்காக 3 o'clock கிளம்பி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clockலாம் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். 9-10க்குலாம் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ 1 hour சும்மாவே சுற்றிட்டு இருந்தோம். போகிற வழியில் சைட் சீயிங்லாம் இருந்து சும்மா நிப்பாட்டி அப்படியே காஃபி டீலாம் குடிச்சிட்டு அப்படி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ப் 12 PM உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே போன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்களாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நமக்கு இந்த ட்ரை கேம்ஸ் செட் ஆகாதுங்க. அதனால் இவங்களாம் ஏற்றி விட்டு வீடியோ நான் எடுக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி நானும் இன்னொருத்தரும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டான். நமக்கு வாட்டர் கேம்ஸ்னால் எதுனாலும் உள்ளே போயிடலாம். இந்த ட்ரை கேம்ஸ் நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் எல்லோரையும் ஏற்றி விட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 hours இந்த ட்ரை கேம்ஸ்லேயே போயிடுச்சு. இதில் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நான் நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இது கரெக்டாக அப்படியே போய் ஒரு 360 டிகிரி மாதிரி சுற்றிட்டு வருது. ஃபுல்லாக யூட்டர்ன் போட்டு வருது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு 3 ரவுண்ட் அடிக்குது, 4 ரவுண்டு. இவனுங்களுக்கு மட்டும் 5 ரவுண்டு சுற்றிட்டாங்க. அதனால் எல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகி தலை சுற்றுற மாதிரி ஆகி கீழே வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸ்டார்டிங் ஜாலியாக இருக்குங்க, சும்மா ஸ்விங் மாதிரி போயிட்டு வருது. இது அப்படியே மேலே போய் ஒரு மாதிரி நிற்கிறப்ப தான் அள்ளு விடுது. அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்களேன். அஞ்சுரா நல்லவேளை அது 5வது சுற்று மேலே போய் நின்றுட்டு இறங்கிருச்சுங்க. ஸோ இதுதான் பயங்கர இருக்கிறதுலே ஃபன்னு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சராகவும் இருந்ததுங்க. இந்த கேமும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மேவரிக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரு மாதிரி பயம் கொடுக்குற மாதிரி. நிறையா பேர் அங்கே வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜ் டூர் பசங்க எங்கெங்கேயோன்னு வந்திருந்தாங்க. நிறையா பேர் கல் விட்டுது, சில பேர் என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் சில பேர் ஏறணும்னு ஏற்றாங்க. செகண்ட் டே கிளம்பி ஆலப்பி, இதுவும் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ரூமை விட்டு. ஸோ நேற்று ஒண்டர்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே கொச்சின்ல இல்லை, எர்ணாகுளத்துலேயே நாங்கள் ரூம் போட்டுவிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸில் இந்த ஆலப்பி போட் ஹவுஸு. ஸோ கரெக்டாக முன்னாடியே புக் பண்ணிட்டனால அங்கே ஈஸியாக போயிட்டோம். ஸோ 25,000 மொத்தம் ஒரு போட்டு, மொத்தம் 13 பேர். ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 10 பேர் தான் போனோம். ஆனால் வேறு அமௌண்ட்டு லாஸ்ட்டில் குறைக்க முடியல. 25,000 பேசுனது ஸோ செட்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போட் எல்லாமே வரிசை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்படி தான் கிளம்பும் போல் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இது ஆலப்பி பேக் வாட்டர். நான் நினச்சேன் அப்படியே கடலுக்குள்ளே போவோம் போல் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் பேக் வாட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த தடவை புக்கிங் எல்லாமே பசங்க தான் பார்த்துட்டாங்க. அதில் எதுலேயுமே தலையில்லை. ஈவன் இதில் எல்லாமே ஐஃபோனில் தாங்க ஷூட் பண்ணோம். கேமராவே மறட்ட போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புற தூக்கத்தில் கோப்ரோ எல்லாம் சார்ஜ் போட்டு கடைசியில் ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டேன் வீட்லேயே. ஸோ மொத்தம் 5 ரூம் இருக்குது இது மாதிரி. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி சைடு விண்டோ, ஏசி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ 5 ரூமு நல்லா ஸ்பேஸாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. காம்பேக்டாக கரெக்டாக இருந்துச்சு.
அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நாங்கள் போன சம்மர் சீசன்றனால கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபேனு இருக்குது, ஓரளவுக்கு எல்லாம் ஓடுது. ஆனால் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் ஆன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்குன்னு கரெக்டாக ஒரு சப்ளை, இந்த இபி சப்ளை வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே போய் இந்த போட்டை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல தான் ஆன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஏசி இல்லாமல் இருக்கணும். இல்லை ஃபுல் ப்ரீமியம் ஏசி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் இந்த போட் வந்து மாறுதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே கிச்சனு பின்னாடி சைடு நம்ம சேட்டெல்லாம் நல்லா சமைச்சு நல்லா கொடுத்தாங்க. போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஐ திங்க் சாத்துக்குடி ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் குடித்தோம். இது வந்து பேக் சைடு, இது கிச்சனு. ஸோ இந்த பக்கம் உட்காந்தா அவங்க அந்த டிஷ் ஏதாவது சமைக்கிறது எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. சரி இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு, சரி போட் ஹவுஸ் அப்படியே அந்த பக்கம் இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் முன்னாடி போனேன். யார் போட் எடுக்கிறா அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக. ஸோ பிளானிங். ஸோ 12 மணிக்கு ஏறினோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ½ போட்டில் தான் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு சின்ன ஒரு டைனிங் மாதிரி இங்கே டிவியில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஆன் பண்ணவே இல்லை, நாங்கள் பார்க்கக்கூடலை. எல்லாம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், அங்கேயே அந்த மொத்தமே ஒரே ஃப்ளோர் தான், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு. ஸோ இங்கே தான் போட்டை வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது, யார் எப்படி போட் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். வழக்கம் இந்த சேட்டை தான் எடுத்தார். ஸோ அதை வந்து பிரேக்கை வந்து ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆக்சிலேட்டர் கொடுத்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருந்தார். சரி எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு நினச்சோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி 12 மணிக்கு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில் உங்களை ஒரு 8-9 மணிக்கெலாம் வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ மொத்தமாகவே ஒரு 25 கிலோமீட்டர் தான் நீங்கள் சுற்ற போகிறத. ஸ்லோவாக போவாங்க. இடையில ஏதாவது மீன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் சமைச்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 3 டைம்ஸ் ஃபுட் உங்கள் பேக்கேஜோடய வந்துடுதுங்க. ஸோ ஆஃப்டர்நூன் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச், அதில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அங்கே வந்து கறி மீன் சொல்கிறாங்க, கொஞ்சம் முள் அதிகமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கிறதுனால இப்போ உங்களுக்கு காமிக்க முடியல, வெரி சாரி ஃபார் தட். ஸோ அந்த லஞ்சு ஓரளவுக்கு சாம்பார் ரசம் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சிக்கன் கறி இதெல்லாம் கொடுத்தாங்க. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இட்லி. ஸோ நாங்கள் 10 பேர் போனால ஒரு ஆளுக்கு 4 இட்லி ஏதோ கணக்கில் வச்சா 5 இட்லி ஒரு ஆளுக்கு. ஸோ 50 இட்லி செஞ்சு வச்சுருந்தாங்க. சாம்பார் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடில் எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அதை பர்ச்சேசிங் ஏதாவது இந்த மாதிரி போனோம், மீன் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த மாதிரி நிப்பாட்டுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போட்டு நல்லா இருக்கே, இது ஏதாவது நம்மளை கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு ஆக்சுவலாக நான் கேட்டு வச்சுருந்தேன். வருவாங்க, நீங்கள் உங்கள் போட்டு போயிட்டுருக்கப்போ நீங்கள் போகலாம். ஒரு ஆளுக்கு 300 பெர் ஹெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 300 to 400. நான் நினச்சேன் இண்டிவிஜுவலாக போகலாம். இந்த படத்தெல்லாம் காமிப்பாங்களே, இந்த பீச் ஓரமாக இருக்குமே, தனியாக இண்டிவிஜுவல் ரைட் பண்ணிட்டு பின்னாடி வந்து உட்காந்து வருவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது போகிற வீடியோ வரும், அதில் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நிறைய போட் ஹவுஸு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இப்படியா பஸ் ஏதோ காரை பார்க் பண்ணி வச்சுருக்கோமே, பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க் பண்ணோன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் உங்கள் கார் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம், பக்கா சேஃப்டி. அதுக்கு பெய்டு தான், ஒரு 100 ரூபா சம்திங் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த போட், இந்த ஃபெரி ரைடு உங்கள் போட் ஹவுஸை தேடியே வருவாங்க, சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டால் ஒரு டெஸ்ட் ரைட் வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவார். சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் அதில் ட்ரிப்ட் அடிச்சுக்கலாம். அப்புறம் 360 டிகிரி ட்ரிப்ட் அடிக்கிறது தான் இருக்குது ஹைலைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னை ஏற்றி விட்டானுங்க. ஸோ அதனால் நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ஆளுக்கு 300 ரூபா வாங்கினாங்க. வா ஏர் லைஃப் ஜாக்கெட்டை போட்டு டிரைவர் வாங்கி வீடியோ எடுத்தாரு பாருங்க. ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சாரு. இப்போ அது போகிறப்ப லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி போட்டார். சடனாக ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறது தான் வேற லெவல் ஹைலைட்டு. ஒருத்தான ரைடு தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. த்ரில்லாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். வீடியோ எடுக்கிறதா அவர்கிட்டே கொடுங்க, சூப்பராக எடுத்து தருவார். ஏன்னா மொபைல் ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் அப்படியே போயிருங்க, உட்காந்து பேச, அப்படியே சும்மா ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாமே இந்த பேக் வாட்டர் தான் நல்லா இருக்குது. பட் தண்ணி கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. அது கொஞ்சம் வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த ரைடு வேணும்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். பின்னாடி வாட்டர் கலர் பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு தெரியுதுல, பேக் வாட்டர்னா மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அண்ட் என்னோட சஜஷன் வந்து கேட்டிங்கன்னா, போட் ஹவுஸில் மேக்ஸிமம் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சில இடத்துல தண்ணி நல்லாயிருக்கு, அந்த இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா அந்த டயத்தில் குளிக்கிறது நல்லது. எல்லாம் மோஸ்ட்லி பாத் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றதான் என்னோட சஜஷன்.
ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் நைட்டு ஃபுல்லாக இங்கே ஆல்ட் ஆகிற இடம். ஸோ பவர் சப்ளை இங்கே தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஏசி 6 மணிக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது. நம்ம அதுக்கப்புறம் சும்மா வாக் போகிறதுனா போயிட்டு வரல, பக்கத்தில் டீ கடைலாம் இருக்குது. நைட்டு அவங்க நமக்கு சமைச்சு கொடுத்துட்டு பிளேட்லாம் அவங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மார்னிங் தான் வந்து திரும்ப 6:30 மணி திரும்ப போட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் நைட் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறது எப்படியும் ஒரு 11:30 ஆயிடுச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லான இடம் தான். ஆனால் அந்த சம்மன்றனால கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருந்துச்சு. அதை மட்டும் வேறு அவாய்ட் பண்ண முடியல. ஸோ காலையில் கரெக்டாக சேட்டை வந்து 6:30 மணிக்கெலாம் வந்து போட்டை எடுத்துட்டாங்க. செக் அவுட் பண்ணுறோம். ஸோ எல்லா போட்டும் அந்த டயத்தில் வரனால க்ரௌடாக இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுறாங்க. ஸோ நமக்கும் செக் அவுட் பண்ணி நம்ம ஊர் வந்து சேர்றது கொஞ்சம் சீக்கிரம் வருன்றனால இந்த பிளானில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நல்லபடியாக போச்சுங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதுனா டேரெக்டாக ஏஜென்ட் மூலமாக போகாமல் நீங்களே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சது. ஸோ மறுநாள் நாங்கள் கிளம்பி திரும்ப வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ 2 ரூட் இருக்குங்க. நாங்கள் ஒன்றான் போகிறனால இந்த பக்கம் போடி மூணார் வழியாக போனோம், குமுளி வழியாகவும் போனோம். வரப்போ குமுளி வழியாக தான் வந்தோம். ஸோ போகிறப்போ வந்து இந்த போடி மூணார் வழியாக போனோம். ஸோ ரெண்டுமே ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸு வேரியேஷன் ஆகுது. ஸோ குமுளி வழி தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ரூட்டு. ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்க, அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணலாம்.